கிருஷ்ணன் அண்ட் சத்யபாமா காதல் கதை. சத்யபாமா ஜாம்பவதி போல் கிருஷ்ணனை ஆழமாக நேசித்தாள். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் அகந்தை இருந்தது. ஒரு சமயம் நாரதர் சத்யபாமாவிடம் ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு கிருஷ்ணனிடம் உண்மையான காதல் இருக்கிறதா? நிச்சயமாக, நான் எதை வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். அப்போது நாரதர் ஒரு திட்டம் போட்டார். அவர் கூறினார், நீ உன் செல்வத்தையும் அழகையும் பெருமையையும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு கிருஷ்ணனையும் சத்யபாமாவையும் துலாபாரம் வைத்து சோதித்தார். சத்யபாமா தன்னுடைய அனைத்து நகைகளையும் செல்வங்களையும் ஒரு பக்கத்தில் வைத்தாள். ஆனால் கிருஷ்ணன் இருக்கும் பக்கம் கீழே செல்லவில்லை. அவளது செல்வம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கிருஷ்ணன் அதைவிட அதிகமானவராகவே இருந்தார். அதை அடுத்து ருக்மணி ஒரு துளி துளசி இலைவை வைத்து விட்டாள். அந்த ஒரே ஒரு இலை கிருஷ்ணனுக்கு சமமாகி துலாபாரம் சமநிலையில் வந்தது. அதன் பிறகு சத்யபாமா உண்மையான காதல் என்னவென்று புரிந்து கொண்டாள். தன் அகந்தையை விட்டுவிட்டு கிருஷ்ணனை முழுமையாக நேசித்தாள். கிருஷ்ணனின் காதல் கதையின் அழகு, கிருஷ்ணனின் காதல் என்பது உண்மையான பக்தியும் அர்ப்பணிப்பும் நிறைந்தது. ராதா அன்பின் உச்சம், ருக்மணி மணமுறையின் மூலம் வந்த காதல், சத்யபாமா அகந்தையை வென்று வந்த காதல். இது வெறும் காதல் கதை அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு பாடம்.